ஸோ இந்த ஜென்ரலாக இந்த இருதய வியாதியை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம டிஎக்ஸ்என்ல இருக்கக்கூடிய அந்த கேனோடர்மா எப்படி நம்ம வந்து இருதயத்தை பாதுகாத்துது அப்படின்னாக்க, நமக்கு தெரியும் கேனோடர்மால 400 மேலே இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. 5 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அடினோசின், கேனோடரிக் ஆசிட், ட்ரைட்டர்பீன்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஜெர்மேனின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக இதுக்கு இருக்கக்கூடிய சக்தி, இந்த சிவப்பு காளானுக்கு இருக்கக்கூடிய கேனோடர்மா இருக்கக்கூடிய சக்தின்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 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 நச்சுத்தன்மையான பொருள். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால வரக்கூடிய அந்த பொருள் நம்ம உடம்புல வந்து அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் உடம்புல இருக்கிறப்போ அது வந்து இந்த இருதய வியாதியை வரவழைக்கும். அது மட்டும் இல்லை, கேன்சர், ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர், அந்த மாதிரி பல வியாதிகளை வரவழைக்கக்கூடிய கடுமையான நஞ்சு தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். உணவுல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பாய்சன் தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அதை வெளியேற்றக்கூடிய சக்தி அந்த கேனோடர்மாக்கு உண்டு. அந்த நஞ்சை வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. ஸோ அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன், அந்த ஆர்ஜி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமாக அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எலிமினேட் பண்ணக்கூடிய, உடம்புல வெளியேற்றக்கூடிய சக்தியாக தான் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் குறிப்பிட்ட அந்த கொழுப்பு படியணும். எப்படிப்பட்ட கொழுப்பு படியும்? எல்டிஎல், ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல். இது கெட்ட கொழுப்பு. எல்டிஎல் ஆசைச்சு வந்து கெடுதல் இல்லை. இந்த கொலஸ்ட்ரால் ஃப்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிஎல்னு சொல்லுவோம், எல்டிஎல் சொன்னோம். ஹெச்டிஎல் வந்து நல்ல கொழுப்பு, எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம். ஆனால் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல். அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகும்? அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்ஷனால் அந்த கெட்ட கொழுப்பு வந்து ரத்த நாளங்களில் படிந்து அடைப்பை ஏற்படுத்தி நமக்கு மாரடைப்பை ஏற்படுத்தும். ஸோ இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்னு பார்க்குறப்போ, ஜின்செங் மாதிரி 5 மடங்கு இது வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால ஃப்ரீ ரேடிக்கல், இப்போ கேனோடர்மா நம்ம ரெகுலராக சாப்பிட்றப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட பாதிப்பை நம்ம தடுத்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கலாம். இது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க? நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துங்க, பழங்கள் எடுத்துங்க, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துங்க. நீங்கள் அதை ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா அதை ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றப்போ, அன்ஹெல்தி டயட் சாப்பிட்றப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஸோ நமக்கு டிஎக்ஸ்என்ல டாக்டர் லிம் சூஜன் வந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல், சக்தி வாய்ந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த ஆர்ஜிஜிஎன். ஸோ அதை நம்ம அன்றாடம் பயன்படுத்தினா நிச்சயமாக நம்மளுடைய இருதயத்தை பார்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த கேனோடர்மால இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினோசின் அண்ட் குவானோசின். இது ரெண்டும் என்ன வேலை பண்ணுதுனாக்க, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக மைக்ரோ சர்க்குலேஷன். அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு செல்லுக்கும் ஆக்சிஜன் சீராக போகும், அதுக்கு சத்து சீராக போகும். அப்போ வந்து அந்த செல் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஸோ மைக்ரோ சர்க்குலேஷன் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் எல்லா உறுப்புக்குமே. ஸோ நமக்கு இந்த கேனோடர்மால ஆர்டிஜிஎல்ல வந்து இந்த 2 முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குது, அடினோசின் அண்ட் குவானோசின். இட் இம்ப்ரூவ்ஸ் த மைக்ரோ சர்க்குலேஷன் அண்ட் ஸோ தட் எவ்ரி செல் இன் த பாடி, ஒரு செல்லுக்கும் ஆக்சிஜன், நியூட்ரிஷன் சரியாக கிடைக்குது. அதனால ரத்த ஓட்டத்தையும் விருத்தி பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ அந்த இருதயத்தோட தசை வந்து சீரா இயங்குது. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் குறைய என்ன ஆகும்னாக்க, இப்போ வயதான காலத்தில் வந்துட்டு எந்த ரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட வியாதியும் வரலாம். இன்னொன்று, இந்த அடினோசின் குவானோசினுக்கு இன்னொரு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மருத்துவ குணம் என்ன, ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட். யூஸ்வலாக ஆஸ்பிரின் கொடுப்போம், குளோபிடோகல் கொடுப்போம், ஒரு 4-5 மருந்து கொடுப்போம். ஏன்னா பிளேட்லெட் தான் முதல்ல வந்து அந்த அடைப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணம். ஸோ அந்த ஆஸ்பிரின் இல்லை ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறப்ப என்ன ஒரு ஒரு மருத்துவ ரீதியாக என்ன செயல்பாடு என்னன்னாக்க, அந்த கிளாட்டிங் ஏற்படாது. ஸோ அந்த கிளாட் ரத்தம் உறையாது. அந்த ரத்தம் உறையாமல் இருந்தால் அந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாத பார்த்துக்கலாம், ஹார்ட் அட்டாக்கும் வராத பார்த்துக்கலாம். ஸோ இதில் திரும்பி நான் காமிச்சிருக்கிறேன் இந்த ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட்டுக்கு. ஏன்னா இதில் அந்த பிளேட்லெட் வந்து கொழுப்பு படிஞ்சாலும்
இந்த ஆரோ மார்க்கில் படிஞ்சாலும் அதனால பாதகம் இல்லை. ஆனால் அது மேலே அந்த ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறப்போ அந்த பிளேட்லெட் தான் முதல்ல அட்ராக்ட் ஆகி பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். அது அப்படியே பெருசாக போய் முழுவதுமாக அந்த ரத்த குழாயை அடைச்சிடும். ஸோ ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. கேனோடர்மாக்கு அந்த சக்தி உண்டு, ஆன்டி பிளேட்லெட் எஃபெக்ட். ஸோ இன்னொரு முக்கியமான செயல்பாடு கேனோடர்மாக்கு என்னன்னாக்க, இருதய சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஃபங்க்ஷன்ல ஏசி இனிபிட்டிங் எஃபெக்ட், ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இனிபிட்டிங் எஃபெக்ட். இன்னைக்கு நிறைய மருந்துகள் கொடுக்குறோம் ஏசி இனிபிட்டர்ஸ். இதுல கேனோடர்மால லானோஸ்டான் டைப்பர்பின்ஸ் அண்ட் கேனோடிக் ஆசிட் வந்து ஃப்ராக்ஷன் எஃப் வந்து அந்த ஏசி இனிபிட்டிங் எஃபெக்ட் இருக்கு. அதனால பிளட் ப்ரெஷர் குறைக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ரெடியூசஸ் ஆஃப்டர் லோட்னு சொல்லுவோம். ஸோ இருதயத்தினோட அந்த பழுவை குறைக்கும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட், கேனோடர்மா கூடக்கூடிய எஃபெக்ட். ஸோ அப்போ இருதயத்தை இந்த வழியிலையும் அது முழுமையாக பாதுகாப்பு கொடுக்குது. எங்கள் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கார்டியாலஜி பிரான்வாலில் பார்த்தீங்கன்னாக்க கேனோடர்மா பற்றி மென்ஷன் இருக்கு. ஸோ இதை முக்கியமாக நான் முதல்ல 83 டிஎம் கார்டியாலஜி சேர்றப்போ இதான் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். அப்போ தான் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்தது. இன்னைக்கு 11th எடிஷன் வந்தது. 9th எடிஷனில் வந்துட்டு பிரான்வால்ங்கிறது ஒரு பெரிய ஒரு கார்டியாலஜிஸ்ட் அமெரிக்காவில் இருக்காரு. அவருக்கு வயசு 86 வயசு. அவர் ஹீஸ் கால்ட் அஸ் எ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கார்டியாலஜி. அவ்வளோ பெரிய ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு. அவர் எடிட் பண்ண புக்கில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாப்டர் 51 காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க 2 முக்கியமான பொருள் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் யோகா, மெடிடேஷன், அக்குப்ரெஷர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் எப்படி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து கிரீன் ஆல்கே என்னது ஸ்பைருலினா. அதில் தான் மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்கு. ஹார்ட்டுக்கு மைக்ரோ நியூட்ரிஷன் வேணும். ஸோ ரெண்டாவது நான் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேன் கேனோடர்மா லூசிடம். ஸோ எங்க மருத்துவ டெக்ஸ்ட் புக்லேயே, அலோபதி மருத்துவ டெக்ஸ்ட் புக்லேயே வந்துட்டு நம்ம ஸ்பைருலினாக்கும் கேனோடர்மாக்கும் அங்கீகாரம் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய பார்வை கொண்டு வரத நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நிறைய நஞ்சுகள் வந்து ஹார்ட்டை பாதிக்கப்படலாம். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பெஸ்டிசைட்ஸு, கெமிக்கல்ஸு, பலவிதமான நஞ்சுகள். ஆனால் மிகப்பெரிய நஞ்சு எதுன்னு கேட்டிங்கன்னாக்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுவோம். நியூட்ரிஷன் அண்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்போ செப்பரேட்டாக ஒரு சாப்டர் இருக்கு. நியூட்ரிஷன் சத்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அந்த நியூட்ரிஷனை கரெக்ட் பண்ணாலே நம்ம வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ நமக்கு அந்த கேனோடர்மாலேயும் பல விதமான நியூட்ரிஷன் இருக்கு, ஸ்பைருலினா இருக்கு. அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்ல, டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ்ல சத்துள்ள பொருள்களை டாக்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ நான் குறிப்பிட்டேன், அதாவது வந்து இன்னைக்கு நம்பர் 1 கில்லர் வந்து ஹார்ட் டிசீஸான்னு சொல்லிட்டு. சரி, அது எப்படி நம்ம குறைக்கிறது, இருதயத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ரெடியூஸ் த சுகர் இன்டேக், அதாவது சுகரை கம்மி பண்ணும். ரிஃபைன்டு சுகர் முக்கியமாக அதை கம்மி பண்ணும். ஏன்னா சுகர் அளவு அதிகமாக இருந்துச்சுனாக்க அந்த ரத்த நாளங்களில் அந்த கொழுப்பு படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெடியூஸ் த சால்ட் அண்ட் ஃபேட் இன்டேக். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். இப்போ எந்த ஒரு பொருளையும் வந்து அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. முக்கியமாக இனிப்பு, கொழுப்பு, இதை உப்பு, இந்த மூணு பூவையும் குறைச்சிடணும். குறைச்சாதான் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, நம்ம ஹார்ட்டுக்கும் நல்லது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 30 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லைனாக்கா ஒரு வாக் போங்க, ஒரு 30 to 40 minutes ஒரு பிரிஸ்க் வாக் போங்க. வாரத்தில் 4 தடவையோ இல்லை 5 தடவையாவது பண்ணுங்க அப்படின்னா வேர்ல்டு ஹார்ட் அசோசியேஷன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் திரும்பியும் இதில் குறிப்பிட்டிருக்கேன், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துங்க, பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் ஐடியலாக இருக்காதீங்க. ஸ்மோக்கிங், அந்த ஸ்மோக்கிங் வந்து இட்ஸ் அ கில்லர். அந்த ஈவன் ஆக்டிவ் ஆர் பேசிவ் ஸ்மோக்கிங் ரெண்டுமே வந்து கெடுதல்.
நீங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் ஸ்மோக் பண்றாங்க. அது எதுக்காக ஸ்மோக் பண்றாங்க, ஒரு ஸ்டைலுக்காக ஸ்மோக் பண்றாங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த நிக்கோட்டின் வந்து அடிக்ஷனை உண்டு பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் போட டெம்பரேச்சர் 900 degrees Celsius. பாய்லிங் வாட்டர் உங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், அது வந்து 100 degrees Celsius. அந்த 900 degrees Celsius இருந்தாலும் அதை டொபாக்கோவை பேர்ன் பண்ண முடியும். இந்த சிகரெட்டில் இருந்து 7000க்கும் அதிகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து வெளிப்படுது. அதுல 64 கெமிக்கல்ஸ் வந்து கேன்சரை வரவழைக்கும். அதுல இருக்கக்கூடிய இருதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மிக கடுமையான நஞ்சு வந்து நிக்கோட்டின். ஸோ ஸ்மோக்கிங் இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ ஏன் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணணும்? ஈவன் பாசிவ் ஸ்மோக்கிங் அது ரொம்ப மோசமான ஒரு பாய்சனா இருக்கும் பக்கத்துல. அதாவது ஹஸ்பண்ட் வந்து அவர் ஸ்மோக் பண்ணிட்டு மனைவி கர்ப்பமா இருக்கிற மனைவி மூஞ்சில அவர் புகையை விடுவார். அப்போ கருவுல இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட அந்த ஆரோக்கியத்தை இது வந்து பாதிக்கும். ஸோ இந்த நிக்கோட்டின்ங்கிறது ரத்த நாளங்களை சுருங்க வைத்து ரத்த ஓட்டத்தை குறைக்கும். அதே சமயத்துல அந்த ஃபேட் டெபாசிஷன் அடப்பு ஏற்படுறதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரி இது மதுபானங்கள், அதுவும் ஹார்ட்டுக்கு கெடுதல். அதுல சில பேர் சொல்லுவாங்க மதுபானம் வந்துட்டு ஹார்ட்டுக்கு நல்லது, ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனா அந்த மதுபானம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஹார்ட்டோட மசிலை வீக் பண்ணுது. ஆல்கஹாலிக் கார்டியோமயோபதி அதை வரவழைக்குது. அது இன்டைரக்டாகவும் கொழுப்பு படைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன குறிப்பிட்டிருக்காங்கனாக்க, டொபாக்கோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் 20% ஆஃப் டெத்ஸ் ஃப்ரம் coronary disease. ஒன்று நிறைய காரணங்கள் பார்த்தோம் மாரடைப்புக்கு. அதுல காரணங்களை 20% வந்து கேன்சர், இது ஹார்ட் அட்டாக்கு காரணம் வந்து டொபாக்கோன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மோக்கிங். ஸோ நிச்சயமா ஸ்மோக்கிங்கை நம்ம அறவே நம்ம வந்து பண்ணலைன்னாக்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பை குறைச்சிக்கலாம். ஸோ நம்ம கேனோடர்மாக்கு இருக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு செயல்பாடு என்னாக்கா ரீஜெனரேஷன். இது வந்து லேட்டஸ்ட் தியரி. அதாவது நீங்க இந்த ரெண்டாவது இது வந்து நார்மல் ஹார்ட், இது வந்து டைலேட்டட் ஹார்ட் வந்து பெருசாயிடுச்சு, அதனுடைய செயல்பாடு குறைஞ்சி போச்சு. ஸோ நம்ம ரீஜெனரேஷன் இதை தூண்டுறப்போ அந்த ஹார்ட்டோட சைஸ் குறைஞ்சி நார்மல் ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் எப்பவுமே குறிப்பிடுவேன், கேனோடர்மா ஹஸ் காட் தி ரீஜெனரேஷன் ஃபங்க்ஷன். அதாவது எந்த உறுப்பையும் அது திரும்ப உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், அந்த ரீஜெனரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலா சொல்லலாம்னாக்க, நகத்தை கட் பண்ணா வளரும், நம்மளுடைய முடியை கட் பண்ணா வளரும், லிவரை கட் பண்ணா வளரும். தட் இஸ் அ ரீஜெனரேஷன் ஃபங்க்ஷன். இப்போ இன்னைக்கு லேட்டஸ்ட் ரிசர்ச் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேஷன். ஸோ அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியும் அந்த பிரின்சிபலை சார்ந்தது தான். ஸோ ரீஜெனரேஷன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கேனோடர்மா சாப்பிட்றப்போ செல்லை புதுப்பிக்கக்கூடிய அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பழுதடைந்த இருதயமா இருந்தாலும் சரி, வேற உறுப்பா இருந்தாலும் சரி, அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். இது வந்து அந்த ஏசி இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் அதனோட இது சொன்னா எப்படி பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2-3 செயல்பாடுனால அந்த ரத்த நாளங்களை விரிவடை செய்து அதே சமயத்துல வந்துட்டு பிளட் ப்ரெஷர் குறைக்கும். ஸோ அதில் தான் அந்த ஆஞ்சியோடென்சின் என்சைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு என்சைம். ஸோ இப்போ ஆஞ்சியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர்ஸ் ஏஆர்பி அந்த ட்ரக்ஸ் லேட்டஸ்டாக வந்துருக்குது. ஸோ அதையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ ஏசி இன்ஹிபிட்டிங் ட்ரக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஏஆர்பிஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணுறோம். அதாவது ரத்த நாளங்களை பாதுகாக்குது, இருதயத்தோட பளுவை குறைக்குது, பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துது. ஸோ அந்த ஏசி இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், ஒருத்தருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் அதுக்கு அது பயன்படும். அதே சமயத்தில் சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் அது வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்சுலின் சென்சிடைசர். ஸோ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஏசி இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் வந்து நல்லது. ஸோ இதில் வந்து இன்ஃப்ளமேஷன்னால நிறைய வியாதி வரலாம். நான் குறிப்பிட்ட மாதிரி
அந்த 3 லேயரும் எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம், இந்த 3ஐயும் பாதிக்கக்கூடிய பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸு, இல்லைன்னாக்க ஆட்டோஇம்யூன் டிசீஸு, ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ், அது முன்னாடியெல்லாம் அதிகமாக பார்ப்போம். அது வந்து அந்த முட்டு வீங்கும், அதுக்கப்புறம் வந்து இருதயத்தை பாதிக்கும். அது பொதுவாக சொல்லுவாங்க, இட் லிக்ஸ் தி ஜாயிண்ட் அண்ட் பைட்ஸ் த ஹார்ட், ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். ஆனால் இது சிறு வயசுலேயே நிறைய பேருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் வந்து நிச்சயமாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன்னால வரக்கூடிய சில வியாதிகள், அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த பாலிசாக்கரைட் ஃப்ராக்ஷன் கேனோடர்மாக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த இன்ஃப்ளமேஷனால வரக்கூடிய வியாதியை, இருதய வியாதியை கட்டுப்படுத்தும். இது பவர்ஃபுல் இம்யூனோ மாடுலேட்டர் கேனோடர்மா. அப்போ இந்த இம்யூனோ மாடுலேஷன் அது சரியா இம்யூன் சிஸ்டம் சரியா வேலை செய்யலைனாக்கா அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் வரும்னு சொல்லுவோம். அது மாதிரி சில வியாதிகள் வந்து இருதயத்துக்கு முக்கியமாக ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் அண்ட் நிறைய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கேனோடர்மா பயன்படுது. இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வலுப்படுத்தி, இட்ஸ் அன் ஆன்டி ஸ்ட்ரெஸ் ஹப் கேனோடர்மா. அதாவது நான் மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்னு ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னேன், மன அழுத்தம், அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கேனோடர்மாக்கு உண்டு. பிளட் ப்ரெஷர் குறைக்குது, ஹார்ட் ரேட்டை அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. முக்கியமாக இந்த கேட்டிகாலமைன் செக்ரீஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு அந்த இதயத்தில் அந்த வலுவை குறைக்குது. இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் கேனோடர்மாக்குனாக்க பிரெயின், மூளையில் ஆக்ட் பண்ணி நம்மளுடைய மனசை சாந்தப்படுத்துது, காமிங் ஆஃப் த மைண்ட். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஸோ எகெயின் இதை பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் திரும்பியும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் சுகர், ஹை கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட். ஸோ இதெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி கேனோடர்மாக்கு உண்டு. ஸோ ஏஜிங் ஆஃப் த ஹார்ட், வயசானா சொன்ன ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாரடைப்பு வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் அன் ஏஜ் ரிலேட்டட் இல்னஸ். ஸோ எப்படி ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது? எப்படியும் ஏஜிங் வந்து இட்ஸ் என்ன சொல்ற கண்டினியூஸ் ப்ராசஸ். பட் நான் எப்பவுமே போடுவேன், போஸ்ட்போன் த ஏஜிங் ப்ராசஸ் அண்ட் போஸ்ட்போன் த டிசீஸ் ப்ராசஸ். ஸோ ஏஜிங் ஹார்ட் வந்து வயதான காலத்தில் இருதய வியாதி நிறைய பேருக்கு வருது, ஹார்ட் ஃபெயிலியர், முக்கியமாக ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை மாரடைப்பு. ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸை தள்ளி போடக்கூடிய அந்த சக்தி, இந்த வயதான தன்மையை தள்ளி போடக்கூடிய சக்தி கேனோடர்மாக்கு உண்டு. முக்கியமாக அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கிறதுனால இட் ஆக்ட்ஸ் அஸ் எ வெரி பவர்ஃபுல் ஆன்டி ஏஜிங். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ரீஜெனரேஷன் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த ஒரு இருதயம் பழுதடைகிறப்ப எப்படி அந்த கேனோடர்மா வந்து புது செல்லை உற்பத்தி பண்ணி அந்த இருதயத்தை திரும்ப ஒரு செயலிழந்த ஒரு உறுப்பை வந்து செயல்பட வைக்க முடியுங்கிறத முன்னாடி சொன்னேன். இதில் முக்கியமாக இந்த நியோவாஸ்குலரைசேஷன், புது பிளட் வெசல் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அந்த மைக்ரோ சர்க்குலேஷனை பற்றி குறிப்பிட்டேன் இல்லையா, அதை வந்து ஃபார்மிங் நியூ பிளட் வெசல்ஸ். ஸோ அதுக்கு இந்த கேனோடர்மா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். புது பிளட் வெசலை எப்படி உருவாக்குறது, அது ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை பாலிபில் கான்செப்ட்னு எடுத்திங்கனாக்கா ஹார்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனாக்கா எங்கள் அலோபதியில் குறிப்பிட்றது வந்து நிறைய ஸ்டாட்டின்ஸ் எடுத்துங்க, ஆஸ்பிரின் எடுத்துங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துங்க, நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். கேனோடர்மா வந்து ஒரு ஐடியல் பாலிபில், ஏன்னா இதுக்கு எல்லாமே இருக்குது. ஸ்டாட்டின் வந்து கொழுப்பு குறைக்கும், ஆஸ்பிரின் வந்து அந்த பிளாக் வராமல் தடுக்கும், இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் கேனோடர்மாக்கு இருக்குது. ஸோ என்னுடைய பார்வையில் கேனோடர்மா வந்து இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் பாலிபில். ஸோ கேனோடர்மா அன்றாடம் பயன்படுத்துகிறப்போ நம்ம இருதயத்தை பாதுகாத்துக்கலாம், இருதய வியாதி வராமல் நம்ம பாதுகாக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்பிருலினா, அதை எடுத்துக்கினாக்கா உங்களுக்கு ஸ்பிருலினா பற்றி நிறைய தெரியும், என்னோட உங்களுக்கு நிறைய தெரியும் எவ்வளவு நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ரத்தத்தை ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ நான் குறிப்பிட்ட மாதிரி இருதயத்துக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை. ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கும், அப்போ தான் ஆக்சிஜன் பிளட்ல வந்து லெவல் வந்து கரெக்டாக போய் அந்த இருதயத்துக்கோ
இல்லை எல்லா செல்லுக்கும் வந்து ஆக்சிஜன் முக்கியமாக போகும். ஸோ ஸ்பைருலினாவும் ஒரு பவர்ஃபுல் ப்ராடக்ட் இருதயத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் டிஎக்ஸ்என்ல இருக்கு, அது கார்டிசெப்ஸ். இது வந்து ரத்த நாளங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தி உண்டு. கார்டிசெப்ஸ் விரைவில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இட் என்ஹான்சஸ் த கார்டியோவாஸ்குலர் ஹெல்த். ஸோ கார்டிசெப்ஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். டிஎக்ஸ்என் நமக்கு இருக்கு. ஸோ எப்படி அந்த ஹைதராபாத் சிட்டி ஃபேக்ட்ரி ஸ்லீப்பர் ஃபேக்ட்ரி வந்தோடனே நம்ம கார்டிசெப்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கு இன்னொரு டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் கேட்கணுனாக்கா எங்கள் இந்தியன் ஹார்ட் ஜேர்னல் இதில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் 2018 அதில் வந்து ஒரு ஃபுல் ஆர்டிக்கிள் ஆன் கேனோடர்மா வந்தது. த ரோல் ஆஃப் பாலிசாக்கரைட் பெப்டைட் பேக் ஆஃப் கேனோடர்மா லூசிடம் அஸ் பொட்டன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அத்ரோஸ்க்ளரோசிஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்க்ளூஷனில் இது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் அத்ரோஸ்க்ளரோசிஸ், அதாவது ஹார்ட்னிங் ஆஃப் தி ஆர்டரிஸ், பிளாக்கேஜ் ஆர்டரிஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கும், அதாவது இருதய வியாதி இருக்கிறவங்களுக்கும் ஹைரிஸ்க் பேஷண்ட்ஸுக்கும் இது வந்து கேனோடர்மா ஒரு பவர்ஃபுல் ஃபுட் சப்ளிமெண்ட்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் ஹார்ட் என்லார்ஜ் ஆகி அதனால ஹார்ட் ஃபெயிலியர் வரும்னா, சிலருக்கு வந்து ஹார்ட் மசில் வந்து திக் ஆகிடும், கார்டியோமைப் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமைப்னு சொல்லுவோம், அதனாலையும் வியாதி வரலாம். பொதுவாக இன்னொன்று, இந்த ஹைப்பர்ட்ரோபி ஆஃப் த ஹார்ட்னு பார்த்தீங்கன்னா மசில் திக் ஆச்சுனாக்க இந்த அத்லீட்ஸ் ஹார்ட்னு ஒன்று சொல்லுவோம். நிறைய அதாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் அது ஹார்ட்டுக்கு கெடுதல். அது வந்து அத்லெட்டிக் ஹார்ட்டுன்னு அதில் விவரிக்கிறப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து ஹார்ட்ல உருவாகும். அது வந்து ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய தன்மை வரலாம். முக்கியமாக இந்த வெயிட் லிஃப்டர்ஸ், அந்த சூமோ ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து என்னன்னாக்கா அது அவங்களுக்கு அந்த அத்லெட்டிக் ஹார்ட் வந்து அதனால நிறைய பேர் இளமையிலேயே ஹார்ட் டிசீஸ்னால இறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் என்ன செய்தி அப்படின்னாக்க, நீங்கள் வந்து அதிகமாகவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோ இல்லை வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனோ என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 30-40 நிமிஷம் நடங்க, ரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க, போதும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஸோ நான் 1 மணி நேரம் ஓடினேன், 2 மணி நேரம் ஓடினேன் அப்படின்லாம் வேண்டியதே இல்லை. இல்லை ஒரு மைல்டு எக்ஸசைஸ், சைக்கிளிங் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லது. ஸோ வெயிட் லிஃப்டிங்லாம் அதிகம் பண்ணணும் தேவையில்லை. ஸோ வியாதி வந்தால், நம்ம இதய வியாதி வந்தால் என்ன கொடுக்குறோம்? மெடிசின்ஸ் கொடுக்குறோம். அப்கோர்ஸ் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. அந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு உண்டான அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டிக் ஸ்டென்டிங், அது ப்ரைமரி செகண்டரி, அதையும் பார்த்தோம். சர்ஜரி ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நிறைய பண்ணுறோம். வேல்வை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த வேல்வு பழுதடையலாம். அது முக்கியமாக அந்த ருமேட்டிக் ஃபீவர்னால வேல்வு பழுதடையும். இல்லைனாக்கா வயதான காலத்தில் கூட அந்த அயோர்டிக் வேல், மைட்ரல் வேல், இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய வேல், 2 வால்வுகளும் பாதிக்கப்படலாம். அதுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, வேல் ரீப்ளேஸ் பண்ணலாம். பைபாஸ் சர்ஜரி இன்னைக்கு ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு காமன் ஆகி போச்சு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை பண்ணிக்கிற பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க உடம்பு தாங்கணும். அப்போ தான் வந்துட்டு பைபாஸ் சர்ஜரி 2 தடவை 3 தடவை பண்ண முடியும். அவ்வளோ ஈஸி ஆப்ரேஷன் கிடையாது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இருதய வியாதியை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டப்பா வச்சிருக்க, பொட்டி வச்சிருக்கிறது, அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். இவர் முதுகுல தூக்கிட்டு போறாரு, பையனை கூட்டு போறாரு. ஸோ என்னதான் இருந்தாலும், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் இருந்தாலும், நீங்க வந்து இன்னைக்கு எஸ்டிபி அவர்களுக்கு வந்து இந்த வைத்தியம் நடக்குது, நடந்ததுலாம் சொன்னாங்க. அதாவது எக்மோ, எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரைன் ஆக்சிஜனேஷன், அதை வந்து வென்டிலேட்டர், இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஆனால் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹார்ட் வந்து தனியாக திறமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு இருதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அதை பழுதடைய விடக்கூடாது. ஸோ இன்னைக்கு இயற்கையாகவே வந்து ஹார்ட் டிசீஸை ரிவர்ஸ் பண்ணலான்னு ஒரு ஃபேமஸ் ஒரு கார்டியாலஜிஸ்ட், டீன் ஆர்னிஷ், அவர் 2 பிரசிடென்ட்டுக்கு வந்து கார்டியாலஜிஸ்டாக கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு. இது ஒரு புக் இருக்கு, முடிஞ்சால் அதை வாங்கி படிங்க. ஸோ ஹீலிங் ஹார்ட் டிசீஸ் நேச்சுரலி, இயற்கையாக எப்படி நம்ம வந்து இருதயத்தை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. நிச்சயமாக பண்ணலாம். அதுக்கு வந்து அலோபதி மட்டும் இல்லை, ஹோலிஸ்டிக் அப்ரோச், அதாவது யோகா, மெடிடேஷனு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து
பண்றப்போ சில மூலிகைகள், அந்த மாதிரி ஒரு மூலிகை தான் இருதயத்துக்கு ஒரு டானிக் தான் கேனோடர்மா. ஸோ இயற்கையாகவே நம்மளுடைய இருதயத்தை பாதுகாத்துக்க முடியும். 120 வருஷம் அது செயல்பட நம்மளால வைக்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ பொதுவாக இப்போ நம்ம டிஎக்ஸ்என் பீப்புள் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது பைபாஸிங் த பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு. அதான் லேட்டஸ்ட் தியரி என்னன்னாக்க க்ரோயிங் நியூ வெசல்ஸ், நியூ ஆர்டரிஸ். கேனோடர்மாக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் எல்லாருக்கும் அது மாதிரி பண்ணணும்னு சொல்றது தப்பு. அந்த அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் வந்து சில பேருக்கு தான் அதிகமாக இருக்கும். அந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் சில பேருக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். சின்ன வயசுல அது இருக்காது. பட் வயதாக அந்த கொலாட்ரல் சர்க்குலேஷன் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் குறிப்பிடுறதுனாக்க ஏன் சின்ன வயசுல 40 வயசுக்கு இருந்தவங்க அவங்க உயிர்ச்சி அதிகமாக இருக்குன்னா அந்த கொலாட்ரல் வெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வயதான காலத்தில் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அவங்க பெரும்பாலும் அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவங்க இந்த கொலாட்ரல் வெசல்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால பாதிப்பு அதிகமாக இருக்காது. ஸோ இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இப்போ டிவைஸ் க்ளோஷர், அந்த இருதயத்தில் ஓட்டை இருந்தா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், இல்லை பிடிஏ, அந்த மாதிரி சில நல்ல ஹோல் இந்த ஹார்ட்னு சொல்லுவோம், அதை அடைக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் மூலியமாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் வேல்வ்ஸ், நீங்கள் ஆர்டிஃபிஷியல் வேல்வ்ஸ் வந்து நிறைய இருக்கு. மெட்டாலிக் வேல்வ்ஸ், அதே மாதிரி டிஷ்யூ வேல்வ்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வேல்வ்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். ஸோ அடிக்கடி மாற்றணுங்க அவசியம் இல்லை. முன்னாடிலாம் மெட்டாலிக் வேல்வ்ஸ் தான் இருக்கும், அதுக்கு பிளட் தின்னர்ஸ்லாம் கொடுக்கணும். இன்னைக்கு பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ்ஸ், டிஷ்யூ வேல்வ்ஸ் எல்லாம் கொடுத்தாக்க அந்த பிளட் தின்னர்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேல்வை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாமலே டிரான்ஸ்வீனஸ் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பண்றாங்க கேத்தட்டர் மூலியமாக. அப்கோர்ஸ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அது அயோட்டிக் வேல்வ், மைட்ரல் வேல்வ், இடது பக்கம் இருக்கக்கூடிய வேல்வை அதை மாற்றலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து அந்த இருதய வியாதி இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இவர் யாருன்னாக்க கிறிஸ்டியன் பெர்னார்ட். இவர் தான் முதல்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர். அவர் என்ன சொல்றாருனாக்க, ஐ ஹவ் சேவ் த லைஃப்ஸ் ஆஃப் 150 பீப்புள் பை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். இவருடைய வாழ்நாள நான் சொல்றது, இவர் வந்து 60s பண்ணாரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். மிகப்பெரிய விஷயம் அது அந்த சமயத்தில் டெக்னாலஜி. இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்தார், சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அவர் வந்து 150 மேல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு சர்வசாதாரணமா 500, 1000 அப்படின்னு நிறைய சர்ஜன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். அப்புறம் அவர் என்ன சொல்றாருனாக்க, இஃப் ஐ ஹேட் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ரிவென்டிவ் மெடிசின் ஏர்லியர் ஐ மைட் ஹவ் சேவ்ட் 150 மில்லியன் சொல்றாரு ஹார்ட் சிம்டர். ஸோ நான் 150 பேருக்கு தான் அறுவை சிகிச்சை வந்து இருதயத்தை வந்து நான் சிகிச்சை பண்ணேன். ஆனால் நான் நியூட்ரிஷன் அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா, ப்ரிவென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா, நான் எத்தனையோ கோடி மக்களுக்கு வந்து இருதய வியாதி வராமல் நான் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே அவர் சொன்னார். இவரே கடைசியில் வந்து அவருக்கு வந்து அந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ப்ராப்ளம் வந்ததுனால அவர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு ஒரு ஏர்லி 60s. அப்போ அவர் சொன்ன அந்த ஒரு செய்தி தான் இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, அதாவது நியூட்ரிஷன் எவ்வளோ முக்கியம், ப்ரிவென்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை தெரிஞ்சு நம்ம செயல்படணும். ஸோ யூஸ் ஹார்ட் டு பீட் ஹார்ட். அதான் இந்த வேர்ல்டு ஹார்ட் டே 2020 தீம். நம்ம இருதயத்தை பயன்படுத்தி நம்ம இருதயத்தை பழுதுவிடாமையா வச்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ நம்ம ஒரு நல்ல இதயம் உள்ளவராக இருக்கணும், மனிதாபிமானவராக இருக்கணும். இதுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா, நிறைய தண்ணி குடி, அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் குடி ஒரு நாளைக்கு. நிறைய ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிடு, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாத, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோ, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ,
அதே மாதிரி ஃபேட்டு, ஆயில் இதெல்லாம் குறைச்சிடு. அன்னைக்கு என்ன ஆகுதுனாக்கா இந்த தலைகீழ தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நிச்சயமா நமக்கு இருதய வியாதி மட்டுமில்ல, பல விதமான வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 29ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஹார்ட் டே. ஸோ செப்டம்பர் 29. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நமக்கு டிஎக்ஸ்என்ல டாக்டர் லிம் சூஜன் மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டை கொடுத்துருக்காரு. அது வந்து ஆர்டிஜிஎல், 2வது வந்து ஸ்பைருலினா, 3வது வந்து கார்டிசல். ஸோ இதை வந்து அன்றாடம் பயன்படுத்துவோம். நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்போம். ஸோ அதுதான் இந்த ப்ரெசன்டேஷனோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துவோம். ஸோ இந்த டிஎக்ஸ்என் இல்லை நம்ம என்ன முக்கியம், சரி ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துகிறோம், நம்ம வந்து இதயத்தை பாதுகாத்துக்கிறோம், நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறோம். ஆனால் டிஎக்ஸ்என் அந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னாக்க நல்ல இதயம் வேணும், நல்ல மனிதராக இருக்கணும். ஸோ டிஎக்ஸ்என் ரிக்வயர்ஸ் மோர் நோபல் ஹார்ட்ஸ் டு ஹெல்ப் பீப்புள். ஸோ அதை தான் டாக்டர் லிம் சூஜன் வந்து இன்னைக்கு வந்து $1 1 child அப்படிங்கிறத எடுத்து இன்னைக்கு கூட காலையில் 11 மணிக்கு 1 மணிக்கு அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருந்தது. ஸோ இதில் எல்லாம் நம்ம எல்லாருமே அதில் கலந்துக்குவோம். நம்மளால் முடிந்ததை உதவியை செய்வோம் பிறருக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு. பாரதியார் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பசி பட்னியோட இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம டிஎக்ஸ்என் மூலியமாக நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஏதோ ஒரு சிறிய தொகையை கொடுத்தா அது பல கோடிக்கணக்கான குழந்தைகளை அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்க செய்யும். இருதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம செயல்படுவோம். ஸோ இந்த வேர்ல்டு ஹார்ட் டே இதை வந்து மனசில் வச்சு நீங்கள் செயல்படுங்க. ஒரு செப்டம்பர் 29 இந்த வேர்ல்டு ஹார்ட் டே கொண்டாடுறோம். அட்லீஸ்ட் உங்கள் லெவலில் நீங்கள் வந்து 4 பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன நான் கொடுத்துருக்கணும் அதை வந்து எவ்வளோ உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அதன் மூலியமாக உங்களுடைய எல்லாருக்கும் இறைவனோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைக்கட்டும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ எவ்ரிபடி.